அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கருணைக்கிழங்கு தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, நமக்கு என்ன வகைகளில் இது உதவியாக இருக்குது அப்படிங்கிறதையும், கருணைக்கிழங்கில் இருக்கக்கூடிய பயன்களை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருணைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல நல்ல பலன்களை தரக்கூடியது. கண்டிப்பாக இதில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதுவும் குறிப்பாக பெண்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே அருமருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக இந்த கருணைக்கிழங்கை சாப்பிடணும், கட்டாயம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா அதுக்கு காரணம் இல்லாமல் இருக்குமா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதில் குறிப்பாக வெள்ளைப்படுதலும் சீரற்ற மாதவிடாயும் ரொம்பவே முக்கியமான ஒன்று. இந்த கருணைக்கிழங்கை நீங்கள் எப்படி உணவாக எடுத்துக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. ஸோ கருணைக்கிழங்கு உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கருணைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக அதில் புரதம், விட்டமின் ஏ சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதனால் இரத்த அழுத்தத்தை சீர் செய்யக்கூடிய தன்மை இந்த கிழங்குக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம். இதனால் நமக்கு மாரடைப்பு ஏற்படாது, கேன்சர் கூட வராது. இந்த அபாயகரமான நோய்கள் எல்லாம் நம்மளை நெருங்க விடாமல் தடுக்கிறதுலே முக்கியமான பங்கு இந்த கருணைக்கிழங்குக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஹை பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக கருணைக்கிழங்கு சாப்பிடுங்க. இதை சாப்பிடும் பொழுது அதை குறைக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் கருணைக்கிழங்குல பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இதனால் தேவையில்லாத நச்சுக்கள் உங்களுடைய உடலில் தங்க விடாமல் தடுக்கும். அப்படி ஒருவேளை உங்களுடைய உடலில் நச்சுக்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வெளியேற்றி கொடுக்கும். அதனால் குடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஈரலுக்கும் சேர்த்து பலம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கருணைக்கிழங்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த கருணைக்கிழங்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நெஞ்செரிச்சல், குடல் புண்ணு, வயிற்று புண்ணு, வாய் புண்ணு அப்படின்னு எந்த வகையான புண்களானது ஏற்பட்டாலுமே கூட அதை ஆற்றக்கூடிய தன்மை இந்த கருணைக்கிழங்குக்கு உண்டு. பார்த்தாலும் கருணைக்கிழங்கை கட்டாயமாக சாப்பிடுங்க. இதை நிறைய பேர் பார்க்கும் பொழுதே அவாய்ட் பண்ணுறது உண்டு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணவே மாட்டீங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் குறிப்பாக பெண்கள் கட்டாயமாக கருணைக்கிழங்கு சாப்பிடணும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிக்கல அப்படின்னாலுமே அது உங்களுக்கு என்ன வகையில் சேர்த்துக்க முடியுதோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆஸ்துமா நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள், இதய பாதிப்பு இருக்கக்கூடியவங்க, ரத்தம் இருக்கக்கூடியவங்க, ஒவ்வாமை இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த கருணைக்கிழங்கு சாப்பிடலாம். ஆனால் கரெக்டான கன்சல்டேஷன் இருக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த மருத்துவர்கிட்ட போய் ஏதாவது ஒரு அறிவுரைகளை சஜஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. அது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஆஸ்துமா இருக்கக்கூடியவங்க அதான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா அப்படின்றது ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும். இதில் பெண்கள் கண்டிப்பாக தவிர்க்கவே கூடாது. இந்த கிழங்கு நீங்கள் கட்டாயம் சாப்பிடணும். தவிர்க்கக்கூடாத கிழங்குகளில் ஒன்று அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது கருணைக்கிழங்காக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா 40 வயதுக்கு மேற்பட்டோர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை உடல் ரீதியாக சந்திக்கிறது உண்டு. இந்த உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு இந்த கருணைக்கிழங்கு தான் மருந்தாக இருக்குது. அதில் ஒன்று தான் மாதவிடாய் சமயம். இந்த மாதவிடாய் சமயத்தில் வரக்கூடிய இடுப்பு வலி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இடுப்பு வலிக்கும், ஒரு சிலருக்கு கை கால் குடைச்சல் இருக்கும், வலிகளை தாங்க முடியாத அளவுக்குலாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்கள்லாம் கருணைக்கிழங்கு நீங்கள் சாப்பிடுங்க. கட்டாயமாக வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் கருணைக்கிழங்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த வலிகள் எதுவுமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பெண்களுடைய உடலில் காணப்படக்கூடிய பாலியல் ஹார்மோன்கள் ஈஸ்ட்ரோஜனை எல்லாம் சரிவேகத்தில் காக்கக்கூடியது இந்த கருணைக்கிழங்கு. ஏன்னா இது ஹார்மோன் அதிகமாக இருக்குதோ அல்லது குறைவாக இருந்தாலோ பெண்களுடைய உணர்வுகளை வெகுவாக பாதிச்சிடும். ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கிழங்கு தான் கருணைக்கிழங்கு. அதனால் நிச்சயமாக நீங்கள் சாப்பிடுங்க. ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றது பார்த்திங்கன்னா சரியான மாதவிடாய் ஏற்படணும் அப்படின்னா இனப்பெருக்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது ஈஸ்ட்ரோஜன் தான். இது சரி விகிதத்தில் கட்டாயம் இருக்கணும். இது கட்டாயம் தேவையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. இதுக்கு எல்லாமே கருணைக்கிழங்கு தான் முக்கிய உணவாக இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் மிகவும் குறைவாக இருக்கக்கூடியவர்களும் கருணைக்கிழங்கு உங்களோட உணவில் தவிர்க்காமல் சேர்த்துக்கோங்க. இது சரி விகிதத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். அதே போல் பெண்கள் வெள்ளைப்படுதல், இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா பலருக்கும் இருக்கிறது உண்டு. வெள்ளைப்படுதல் பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய பெண்கள் ஒவ்வொருத்தருமே கட்டாயமாக கருணைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் முறையற்ற மாதவிடாய், அதாவது நீங்கள் கரெக்டான டைமுக்கு பீரியட்ஸ் ஆகாமல் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு ஆகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவர்களாக இருக்கீங்க.
பெண்களே கருணைக்கிழங்க வாரத்துக்கு 2 முறையாவது நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி உங்களால் முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாளாவது சாப்பிடுங்க. இந்த கிழங்குல இருக்கக்கூடிய மூலப்பொருளிலிருந்து தான் மாதவிலக்கு பிரச்சனைக்கான மருந்துகளே வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிழங்கை நிச்சயமாக நீங்கள் அவாய்ட் பண்ணவே கூடாது. ஒருவேளை நீங்கள் மருந்தாக அதை வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மருந்தை சாப்பிட்றத விட நேரடியாக நம்ம கிழங்காவே சாப்பிட்டு போகலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் தான் நமக்கு மருந்தாக செயல்படும். அளவோடு சாப்பிட்றதும் சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதும் தான் நமக்கு மருந்தாக செயல்படுது. அப்படிங்கும் பொழுது நம்ம எதுக்காக போய் மருந்தும் மாத்திரைகளும் வாங்கி சாப்பிடணும்? சாப்பிடக்கூடிய உணவுகளையே வந்து நம்ம மருந்தாக மாற்றிக்கலாம். இதை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு கூடுதலான சக்திகள் வந்து கிடைக்கும். இது மட்டும் இல்லைங்க, மெனோபாஸ் காலத்தின் பொழுது ஈஸ்ட்ரோஜன் உள்ள அளவை அதிகப்படுத்துறதுக்கு இந்த கிழங்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இடுப்பு வலி அதிகமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் கருணைக்கிழங்கை நிச்சயமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த கருணைக்கிழங்கை பார்த்தீங்கன்னா வேக வச்சு நல்லா மசிச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு அதில் வெல்லம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது மாதவிடாய் ஏற்படுறதுக்கு முன்னாடி சாப்பிடும் பொழுது இந்த கை கால் வலி, இடுப்பு வலி, வயிற்று வலி, தலைவலி இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படாது. மறக்காமல் பெண்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு பெண்கள் இது மாதிரியான பிரச்சனைகளால் அவதிப்படுறாங்க அப்படின்னா இந்த பதிவை அவங்களோட ஷேர் பண்ணி விடுங்க. பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட கருணைக்கிழங்கு வந்து சமன்படுத்திடும். அதனால் நம்ம மருந்து மாத்திரைகளாக எடுத்துக்காமல் கருணைக்கிழங்கே போதுமானதாக இருக்கும். இந்த கருணைக்கிழங்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கருணைக்கிழங்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கருணைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, புரதம், கால்சியம், விட்டமின் அப்படின்னு நிறைய மருத்துவ குணம் மிக்க ஒரு கிழங்கு தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கிய மூலமாக இருக்கக்கூடிய பைல்ஸ் நோய்க்கு சிறந்த மருந்தாக இந்த கருணைக்கிழங்கு தாங்க இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையால் இந்த பைல்ஸ் நோயானது ஏற்படும், மூல நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சிக்கியிருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கருணைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. மலச்சிக்கலை வந்து நீக்கி கொடுக்கும், செரிமானத்தை வந்து அதிகமாக்கி கொடுக்கும், உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கும் கருணைக்கிழங்கு ரொம்ப உதவியாக இருக்குது. மூல நோய்க்கு எப்படி நிவாரணியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணைக்கிழங்கு நீங்கள் சாப்பிடும் பொழுது மூல நோயினுடைய தீவிரத்தை வந்து குறைக்கும். அதோடு தொடர்புடைய இரத்தப்போக்கையும் கட்டுப்படுத்தி கொடுக்கும். மேலும் செரிமானம், மலச்சிக்கல் அப்படின்றது கண்டிப்பாக வரவே வராது. ஏன்னா கருணைக்கிழங்குல நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கும் பொழுது செரிமானத்துக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கருணைக்கிழங்கை தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடம்புல பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கருணைக்கிழங்கை சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் ஏற்படுது. ஏன்னா இது ஆயுர்வேத மருத்துவத்தில் ரொம்ப சிறந்த ஒரு பொருளாக வந்து பார்க்கப்படுதுங்க. அதை பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா கிழங்கு வகைகளில் கண்டிப்பாக நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு வகை கிழங்குனா அது கருணைக்கிழங்கு தான். இதை சாப்பிட்றதுனால நமக்கு பல வியாதிகள் வந்து குணமாகுது. அதுலேயும் குறிப்பாக பித்தம் சம்மந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாருமே கருணைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். உணவை சரியான முறையில் நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அது மருந்தாக செயல்படும். இப்போதைக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு உருளைக்கிழங்கு தான் அதிகமாக வந்து கொடுக்குறோம். ஆனால் வாரத்தில் 2 இல்லைனா 3 நாள் பிள்ளைகளுக்கு கருணைக்கிழங்கு கொடுத்து பாருங்களேன். அதனால் அவங்க வளரும் பொழுதே அவங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து வராது. மூல நோய் ஏற்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கருணைக்கிழங்கு தொடர்ந்து சாப்பிடணும். கருணைக்கிழங்குகளில் பல்வேறு வகைகள் இருக்குது. அதில் நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வகை தான். மற்ற வகை எல்லாருமே பார்த்திங்கன்னா மலை பிரதேசங்களில் கிடைக்கும். கருணைக்கிழங்கு சாப்பிட்டா அறுவை சிகிச்சை கூட செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்ல ஒரு கிழங்கு. புளிக்கரைசலில் 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா அமிர்தம் மாதிரி சுவை கொடுக்கும் இந்த கருணைக்கிழங்கு. நிச்சயமாக இந்த கிழங்கை சாப்பிடும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் கருணைக்கிழங்கு குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா மசியலாக கொடுங்க, இல்லைன்னா லேகியமாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக மூல நோயால் இருக்கக்கூடியவங்க காலையிலையும் சாயந்தரமும் வெறும் வயிற்றில் கருணைக்கிழங்கு லேகியம் சாப்பிடுங்க. இந்த கருணைக்கிழங்கோட மோர் சேர்த்து நீங்கள் சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் நீங்கள் போயிடும். அதுலேயும் அகத்திக்கீரை சேர்த்து இந்த கருணைக்கிழங்கை வந்து நீங்கள் சமைத்து சாப்பிடுங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு மலமிளக்கியாகவும் உடல் சூட்டை தணிக்கக்கூடியதாகவும் இருக்கும். கருணைக்கிழங்கை ஒவ்வொரு வாரமும் குறைஞ்சது 2 முறையாவது தவறாமல் உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கருணைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நிறைய வகைகளில் நமக்கு பயன் கொடுக்கக்கூடியது. அதே போல் கருணைக்கிழங்கை பயன்படுத்தி அல்சர் நோயை வந்து குணப்படுத்தலாம். அதாவது அல்சர் நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்து தயாரிக்கலாம். கருணைக்கிழங்கா நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு அல்சர் வந்து குணமாயிடும். நெஞ்செரிச்சல் இருந்தாலும் சரியாக போயிடும். குறிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த கருணைக்கிழங்கை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எரிச்சல் எல்லாம் வந்து போயிடும். அதாவது இதோட புளி இல்லைன்னா மோர் சேர்த்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நார்ச்சத்து உடைய ஒரு அற்புதமான கிழங்கு, நம்முடைய உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு கிழங்கு. தேவையில்லாத நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி நமக்கு ஆரோக்கியமான உடலை வந்து கொடுக்கும். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய கருணைக்கிழங்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். அதாவது நாட்டு மருந்து கடைகளில் கருணைக்கிழங்கு லேகியம் அப்படின்னு ஒன்று விற்பாங்க. வாங்கி தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு
மூல நோய் பிரச்சனைகள் சரியாக போகும். இந்த பதிவில் கருணக்கிழங்கை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.